ரிதி வணக்கம். தாங்கள் குறிப்பிட்டபடி திருநெல்வேலி மாவட்டத்தின் திசையன்விளை பேரூராட்சி, இது ஒரு பேரூராட்சி தான் அதிமுக வசம் உள்ளது. இதன் தலைவராக திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஜான்சி ராணி உள்ளார். தற்பொழுது இதில் 12 பேர் அதிமுக பேரூராட்சி தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என திருநெல்வேலி பேரூராட்சி உதவி இயக்குநரிடம் இன்று காலை நேரடியாக மனு கொடுத்துள்ளனர். 18 உறுப்பினர்கள் உள்ள நிலையில் திமுக மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியை சேர்ந்த 12 பேர் அதிமுக பேரூராட்சி தலைவர் ஜான்சி ராணி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர பேரூராட்சி உதவி இயக்குநரிடம் மனு கொடுத்துள்ளது திருநெல்வேலியில் மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த விவரங்களை நாம் சேகரிக்கும் போது திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளை சிறப்பு நிலை பேரூராட்சி 18 உறுப்பினர்களை கொண்டது. ரித்தி, இங்கு தலைவர் தேர்தலில் திமுக சார்பில் கமலா நேரு என்பவரும் அதிமுக சார்பில் தற்போது தலைவராக இருக்கும் ஜான்சி ராணியும் போட்டியிட்ட நிலையில் இருவருக்கும் சரி சமமாக 9 உறுப்பினர்களின் ஆதரவு அப்பொழுது இருந்தது. இதனால் சமநிலையில் இருந்ததால் திருவிளக்கு சீட்டு முறை என்று கூறுவார்கள். சீட்டு குலுக்கி போட்டு பார்த்ததில் ஜான்சி ராணி பெயர் வந்ததால் அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இந்த ஜான்சி ராணி பேரூராட்சி தலைவராக இருந்து வரும் நிலையில் அதிமுக, தேமுதிக ஆகிய உறுப்பினர்கள் திமுகவில் இணைந்த நிலையில் திமுகவின் பலம் 9 உறுப்பினராக ஆனது. காங்கிரஸ் 2, சுயேட்சை 1 என மொத்த பலம் 12ஆக உயர்ந்துள்ள நிலையில் இந்த பேரூராட்சி தலைவியை எதிர்த்து அவர் உறவினர்கள் மட்டும் பயன்பெறும் வகையில் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார், அரசு கொடுத்த நிதியை முறையாக பயன்படுத்தவில்லை என புகார் கூறி இந்த 12 உறுப்பினர்களும் தங்களது தலைவரை அந்த பதவியை விட்டு நீக்க வேண்டும் என கூறி உதவி இயக்குனர் அலுவலகத்தில் இன்று மனு கொடுத்துள்ளனர். இந்த மனுவானது உதவி இயக்குனர் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அனுப்பி அவர் தமிழக அரசுக்கு அனுப்பும் பட்சத்தில் இது குறித்த தீர்மானம் பேரூராட்சியில் வைக்கப்படும் என்று தெரிகிறது. அதிமுக வசம் இருக்கும் ஒரே ஒரு பேரூராட்சியில் பெரும்பான்மை உறுப்பினர்கள் அதிமுக தலைவருக்கு எதிராக மனு கொடுத்திருப்பது மிகுந்த பரபரப்பை திருநெல்வேலியில் ஏற்படுத்தியுள்ளது. ரித்தி.